அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். பராசக்தி வடிவினலாக இருக்கும் அன்னையை சங்ககாலம் தொடங்கியே வெற்றி பாவையாக, துர்க்கையாக, கொற்றவையாக பாவித்தும் இவளிடமிருந்துதான் உலக இயக்கத்திற்கான சக்தியானது பெறப்படுகிறது என்று கருதியும் வழிபடுவதை இலக்கிய சான்றுகள் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். கொற்றவையை என்னென்ன நேரத்தில் எப்படி வழிபட வேண்டும் என்பது குறித்தெல்லாம் கூறியும், அவளுடைய எழில்மிகு தோற்றம் எப்படி இருக்கும், அந்த அன்னையினுடைய கையிலே அவள் ஏந்தி இருக்கும் ஆயுதங்கள் என்ன என்பனவற்றையெல்லாம் கூட பாடல்களாக பாடிச் சென்றிருக்கிறார்கள். சங்கம் மருவிய காலத்திலும் சிலப்பதிகாரம் நூல் ஆனது கொற்றவையினுடைய வழிபாட்டை பற்றி மிகவும் விளக்கமாக பாடுவதை பார்க்க முடிகிறது. போரிலே வெற்றி பெற உதவுபவளான இந்த அன்னையை பிற்காலத்திலே போர்க்காலமெல்லாம் நடந்து முடிந்த பிறகு வாழ்க்கை போரிலே வெல்வதற்கான தெய்வமாகவும் கருதி தத்துவ அடிப்படையிலே இந்த சம்சாரமாகிற போரிலே இதிலே கலந்து கொள்ளக்கூடிய சாமானியர்கள் எப்படி இதிலிருந்து வெற்றி பெற்று வருவார்கள் என்பதை காண்பித்து தரும் விதமாக அன்னையை வெற்றிக்கான தெய்வமாகவும் வழிபடுகிறார்கள். இந்த அன்னை வழிபாட்டினுடைய தொன்மம் சங்க காலத்திற்கும் முந்தையதாகவே இருக்கப்படுவதால் தமிழர்கள் பண்பாட்டிலே தேவியை, பராசக்தியை வழிபடுவது என்பது மிகவும் பழமை வாய்ந்தது என்பதை நிச்சயமாக நாம் கூறலாம். எல்லா ஊருக்கும் காவல் தெய்வமாக ஒரு அன்னை, அந்த ஊர் மக்கள் அவர்களையெல்லாம் காத்து இயற்கை சீற்றங்கள், நோய் நொடியில்லாது ஒரு இன்பமான வாழ்க்கையை அவர்கள் வாழ்வதற்கு உதவுபவளாக இருக்கிறாள். சரியான காலத்தில் மழை வரவும், வெயில் வரக்கூடிய காலத்திலே நோய் நொடியின்றி மக்கள் வாழவும் இந்த அன்னையைத்தான் நாம் வேண்டியிருக்கிறோம். இத்தனை சிறப்பு பெற்ற அன்னை வழிபாட்டினுடைய மிக முக்கியமான ஒரு ஆலயமாக சென்னையின் தொன்மை பகுதியாக விளங்கும் மயிலாப்பூரிலே இருக்கக்கூடிய முண்டகக்கண்ணி அம்மன் என்றழைக்கப்படும் அன்னையின் ஆலயத்தை பற்றியும் அந்த அன்னையினுடைய சிறப்புகளையும் தான் இன்றைய நிகழ்ச்சியிலே நாம் பார்க்கவிருக்கிறோம். திரை கொண்ட செம்பவளம் இருளகற்றும் சோதி தொன்மையிலை என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடிய சிறப்பு மயிலாப்பூர் நகரத்திற்கு உண்டு. 2ஆம் நூற்றாண்டிலேயே இந்த நகரம் துறைமுகப் பட்டணமாகவும் பல்வேறு நாடுகளிலிருந்து வந்த கலன்களிலிருந்து விலையுயர்ந்த பொருட்கள் இறக்கி வைக்கப்பட்டதை பற்றிய குறிப்புகள் எல்லாம் கூட நமக்கு கிடைக்கின்றன. இந்த தலத்தில்தான் இறைவன் கபாலீச்சரராகவும் அருகிலே திருமால் ஆதிகேசவனாகவும் விளங்கும் சிறப்பும் இருக்க பார்க்கிறோம். இத்தனை சிறப்பு பெற்ற இந்த தலத்திலே, இந்த ஊரின் வடக்கு பகுதியிலே அன்னை முண்டகக்கண்ணி என்றழைக்கப்படும் மிகவும் சிறப்பான திருநாமத்தோடு காட்சி தருகிறாள். பழைய காலத்தில் மயிலாப்பூருக்கு வடக்கு பகுதியாக, ஊர் எல்லை பகுதியாக இருந்த இந்த இடத்திலே ஒரு தாமரை குளமும், அந்த குளத்தின் கரையிலே அரசமரம் ஒன்றும் இருந்ததாம். அரசமரத்தின் அடியிலே சுயம்புவாக அன்னை ஒரு கல்லிலே ஆவேசித்து அங்கே வரக்கூடிய அடியவர்களுக்கு தன் இருப்பை பல்வேறு அற்புதங்களின் மூலமாக காட்டிக் கொடுத்து வந்தாள். அன்னையினுடைய இருப்பை அறிந்த அடியவர்கள் அன்னைக்கு ஒரு ஆலயம் எடுப்பிக்க வேண்டும் என்று அன்னையை தொடர்ந்து வழிபட்டு அந்த கோயில் நிர்மாணம் செய்யப்பட வேண்டும் என்றும் ஆசைப்பட்டார்கள். ஆனால் எத்தனை முயன்றும் கருங்கற்களாலோ செங்கற்கள் கொண்டோ ஒரு ஆலயம் எடுப்பிக்க மட்டும் அன்னையினுடைய உத்தரவு கிடைக்கவில்லை. அந்த உத்தரவு கிடைக்காமல் முயற்சி செய்தால் அது தடங்கலாகவே போய் முடிய மக்கள் எல்லோரும் அன்னை மிகவும் எளிமையான தோற்றத்தோடு இருப்பதைத்தான் விரும்புகிறாள் என்று கருத்தில் கொண்டு அன்னை வீற்றிருக்கக்கூடிய அந்த இடத்தை சுத்தம் செய்து அதற்கு மேலே ஓலைகளால் வேயப்பட்ட கூரை அமைத்து அந்த கூரையின் அடியே அம்மனுக்கான சந்நிதியாக வழிபடத் தொடங்கினார்கள். இந்த வழிபாட்டு மரபு இன்று வரையிலும் தொடர்ந்து வருவதை பார்க்கிறோம். இன்று அந்த ஆலயம் மிகவும் பிரபலமடைந்து பெரிய அளவிலே கட்டுமானங்களோடு கூடி மண்டபங்களெல்லாம் சூழக் கட்டப்பட்டிருந்தாலும் அன்னை வீற்றிருக்கக்கூடிய கருவறை மட்டும் எப்போதும் கூரை வேயப்பட்ட இடமாகவே இருப்பது இந்த அன்னையினுடைய தனிச்சிறப்பு. வெயிலுகந்தவளாக அன்னை கருதப்படுவதால் வெயிலிலிருந்து நம்மை காத்து தரக்கூடிய ஓலை குடிசையின் கீழே அம்பிகை வீற்றிருக்கிறாள் என்றும் சொல்வார்கள். தாமரை குளத்தின் அருகே சுயம்புவாக தோன்றிய காரணத்தினாலும், அன்னையினுடைய கண்ணழகு தாமரை மலர் போலே இருக்கும் என்ற காரணத்தினாலும், சுயம்புவாக தோன்றிய அன்னை ஒரு தாமரை மொட்டின் வடிவிலே இருப்பதாலும் இந்த அன்னையின் வழிபாட்டில் முண்டகம் என்றழைக்கப்படும் தாமரைக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது. அதனால்தான் அன்னையை முண்டகக்கண்ணி என்று அழைத்தார்கள். அந்த பெயர்தான் மருவி சமீப காலங்களிலே முண்டக்கண்ணி அம்மன் என்றழைக்கும்படியாக ஆகிவிட்டது. இந்த அம்பிகை சுயம்புவாக தோன்றி இவளை அடியார்கள் வழிபட்டு வந்த காலத்தில் அன்னை வீற்றிருக்கும் இடத்தைச் சுற்றி பெரிய ஒரு பாம்பு புற்று தோன்றியது. அந்த புற்றிலே இன்று வரையிலும் பாம்புகள் வாழ்ந்து வருவதாகவும் நம்பிக்கை உண்டு.
காலை வேளைகளிலே நம்முடைய வழிபாட்டை ஏற்றுக்கொள்ளும் அன்னை இரவு வேளைகளில் இந்த சர்ப்பங்கள் வந்து வழிபடுவதையும் அந்த வழிபாட்டை ஏற்று அருளுவதையும் பார்க்க முடிகிறது. அதனால்தான் இந்த ஆலயத்திற்கு நாகதோஷம், சர்ப்பதோஷம் முதலியவற்றால் பீடிக்கப்பட்டிருப்பவர்கள் இங்கே வந்து அன்னையை வழிபட்டு நாகரினுடைய ஒரு சிலையை ஆலயத்தில் இருக்கும் அரசமரத்தின் அடியிலே பிரதிஷ்டை செய்து வழிபட்டு செல்வதை இந்த ஆலயத்தின் பரிகாரமாக பார்க்கிறார்கள். இந்த அம்பிகைக்கு மிகவும் எளிமையான வழிபாடுதான் உகந்ததாய் கருதப்படுகிறது. வேண்டிக் கொள்ளும் பக்தர்கள் அன்னையை சுற்றி, ஆலயத்தை சுற்றி அங்க பிரதட்சணம் செய்வதும், வேப்பஞ்சீலை கட்டிக்கொண்டு அன்னையினுடைய சந்நிதியை வலம் வருவதையும் முக்கியமான வேண்டுதல்களாக பார்க்கிறார்கள். இந்த ஆலயத்திலே சுவாமியினுடைய அருள் வடிவமாக இருப்பதால் இந்த அம்பிகையை வழிபட்டு அதன் பிறகு கபாலீஸ்வரர் ஆலயத்திற்கு செல்வதை இந்த பகுதியில் இருக்கும் சிலர் இன்று வரையிலும் வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். ஆலயத்தினுடைய அமைப்பு ஒரு 200-300 ஆண்டுகளாவது பழமை வாய்ந்ததாக இருக்க வேண்டும். இங்கே வழிபாடு செய்வது மிகவும் எளிமையானதாக இருப்பதாலும், செய்த வழிபாட்டினால் பெறக்கூடிய பலன்கள் உடனடியாக கிடைக்கப் பெறுவதாலும் பல ஆயிரம் அடியார்கள் இந்த அன்னையினுடைய அருளுக்கு பாத்திரமாகி இருக்கிறார்கள். இந்த அம்பிகைக்கு வருடந்தோறும் பல்வேறு விழாக்கள் சிறப்பு பெறுகிறது. ஆடி மாதத்திலே வெயிலினுடைய உஷ்ணத்திலிருந்து நம்மை காக்கும்படியாக குளிர்ந்த கூழ்வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெறும். அதேபோல் தை மாதத்திலே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒவ்வொரு வார இறுதியிலும் பொங்கல் வைக்கும் நிகழ்ச்சி தனிச்சிறப்பு பெறுகிறது. விஜயதசமி அன்று மகிஷாசுரனை சம்ஹாரம் செய்து முடித்த தர்ம வடிவினளாக இந்த அன்னை அலங்கரிக்கப்பட்டு வீதிகளிலே நவராத்திரி விழாவின் நிறைவாக எழுந்தருளச் செய்யப்படுவதை பார்க்க முடிகிறது. அதேபோல் ஆடி மாதத்திலே வெள்ளிக்கிழமைகளில் கடைசி வெள்ளிக்கிழமை அன்று 108 கூடைகளிலே மலர்களை சேகரித்து வந்து அந்த மலர்களை கொண்டு அன்னைக்கு அபிஷேகம் செய்வதும், 1008 பால் குடத்தால் அபிஷேகம் செய்வதெல்லாம் இந்த பகுதியிலே பிரபலமான பெருவிழாவாகவே கருதும்படியாக இருக்கிறது. இந்த அன்னையினுடைய ஆலய வளாகத்திலே வேறேதும் பெரிய சன்னதிகள் இல்லாமல் அன்னை மட்டுமே முழுமுதற் பொருளாய் வீற்றிருப்பதாலே இங்கே சக்தியினுடைய அந்த சாநித்தியம் அதிகமாக நாம் உணரும்படியாக இருக்க பார்க்கிறோம். இந்த அம்பிகையை காலை ஆலயம் திறந்த காலத்திலிருந்து தொடர்ந்து வழிபாடு செய்து கொண்டே இருப்பார்கள். வேண்டிக் கொண்டு அபிஷேகம் செய்பவர்கள் அவ்வப்போது அபிஷேகம் செய்து என்று இப்படி விதிமுறைகள் அதிகம் இல்லாது எல்லோரும் எளிமையாகச் சென்று அவர்களளவிலேயே கலந்து பரிமாறும் அளவிற்கு இருப்பது இந்த அன்னையினுடைய எளிமைக்கும் அந்த எளிமையால் வாய்த்த பிரபல்யத்திற்கும் காரணம் என்று கொள்ளலாம். இந்த அம்பிகையின் வழிபாட்டின் மூலமாக இந்த பகுதிகளிலே நடக்க இருந்த இயற்கை சீற்றங்கள் பலதும் தணிக்கப்பட்டதாக கூறுவார்கள். கடற்கரை ஓர பட்டணமாக இருக்கும் இந்த ஊரிலே பல நேரங்களிலும் புயல், சூறைக்காற்று முதலியவை வீசி வந்தாலும் கூட இந்த அன்னையினுடைய ஆலயம் அமைந்திருக்கக்கூடிய அந்த மேற்கூரை எந்தவிதமான சலனமும் அடையாதிருப்பதை இன்றும் பார்க்க முடிகிறது. அதனுள்ளே வசிக்கக்கூடிய சர்ப்பமானது இரவு வேளைகளில் வந்து பூஜை செய்வதை அடையாள குறியீடாக சில நேரங்களில் மஞ்சள் குங்குமத்தின் மேலே அந்த பாம்பினுடைய உடம்பு பதிந்திருப்பது போன்ற காட்சிகள் மூலமாக அறியப்படுகிறது. அப்படி தென்பட்டால் அதற்கு முந்தைய தினம் இரவு அன்னையை இந்த சர்ப்பங்கள் வந்து சூழ்ந்திருந்ததை விசேஷ குறியீடாக கருதுகிறார்கள். இந்த அம்பிகையினுடைய தியானத்திலேயே இவள் 2 திருக்கரங்களோடு சூழ்ந்தவளாக, தலையிலே சர்ப்பங்களாலான கிரீடமணிந்திருப்பவளாகவே வழிபடப்படுகிறாள். கையிலே அந்த 2 கரங்களிலும் வீணை ஏந்தியவள் என்ற நிலையில் சரஸ்வதியாகவும், சூலம் கபாலம் ஏந்தியவளாக துர்க்கையாகவும், தாமரை மலர்கள் ஏந்தியிருப்பவளாக லட்சுமியாகவும் என்று அந்த 2 திருக்கரங்களில் பொருந்தப்படும் விஷயத்தாலே அன்னை வெவ்வேறு வடிவங்கள் துர்க்கையாகவும், லட்சுமியாகவும், சரஸ்வதியாகவும் வீற்றிருப்பதை பார்க்க முடிகிறது. கருவறையிலேயே அம்பிகை வீற்றிருக்கக்கூடிய அந்த இடத்திற்கருகிலேயே பெரிய புற்றொன்று இருப்பதாலே அன்னையை சுற்றி அரணமைத்தால் போலே சர்ப்பங்கள், நாகராஜாக்கள் இன்று வரையிலும் ஆலயத்தை பாதுகாப்பதாக கருதுவார்கள். இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய மக்கள் எந்த விதமான இடர்பாடிலே அவர்கள் சந்திக்க நேர்ந்தாலும் உடனடியாக ஓடி வந்து இந்த அன்னையிடம் வாய்விட்டு ஏதோ வீட்டில் இருக்கும் ஒரு பெரியவரிடம் பேசுவது போலே உரிமையோடு பேசுவதும், உன்னை விட்டால் வேறு கதி என்ன என்பதை நியாயத்தோடு கேட்பதாகவே இருப்பது இந்த சந்நிதியினுடைய தனிச்சிறப்பு. பெரிய ஆலயங்களெல்லாம் கிடைக்காத ஒரு விதமான நெருக்கம் இந்த ஆலயத்தில் கிடைப்பதாக எளிய மக்கள் கருதுவதால் தான் இந்த அன்னையை எல்லோரும் நாடி வந்து அவரவர்களுக்கான குறைகளை கூறி அதற்கான விடையையும் பெற்று செல்கிறார்கள். மலர்ந்த தாமரை முகத்தோடும் மலர்ந்த தாமரை கண்களோடும் இருப்பதை பரம்பொருளினுடைய வடிவமாக வேதங்களெல்லாம் கூட விவரித்து கூறும். தாமரை மலரே ஞானத்தினுடைய அடையாளம்தான்.
அந்த தாமரை மலர்ந்திருக்கும் பட்சத்தில் நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஞானபட்டகமானது மலர்ந்தது என்று கருத்தில் கொள்ளலாம். வேண்டி இருக்கும் அடியவர்கள் உள்ளத்தாமரை மலரச் செய்வதே இவளுக்கு பணியாயிருப்பதாலே இவளே தாமரை வடிவினலாக இருக்கிறாள் என்பது தத்துவக் கோட்பாடு. பாரதியார் தொடக்கமாக பல்வேறு சக்தி உபாசகர்களும் இந்த பகுதியிலே வாழ்ந்த மகான்கள் எல்லாம் கூட சென்று தரிசித்ததாக அந்த கோயில் வழக்கத்திலே சொல்லுவதுண்டு. இப்படி மகான்களுடைய தரிசனத்தாலும் இந்த ஆலயம் பெருமை பெற்றிருப்பதால் சென்று வழிபடும் போது அங்கே நின்று வழிபட்ட அந்த மகான்களினுடைய அருளையும் சேர்த்தே நாம் பெற முடிகிறது. முண்டகக்கண்ணி அம்மனாக வீற்றிருக்கும் இந்த அம்பிகை குளிர்ச்சியையே எப்போதும் விரும்பி இருப்பவள். வெப்பம் உயிர்களுக்கு சுகத்தை கொடுக்காத ஒரு விஷயம். அதனால்தான் இந்த அம்பிகையும் தான் குளிர்ந்து தன்னை நாடி வரும் அடியவர்கள் உள்ளமெல்லாம் குளிரும்படியாக செய்வதை குறிப்பால் உணர்த்தும் விதமாக கூரை வேயப்பட்ட ஆலயமும் கூழ்வார்த்தல், பொங்கல் வைத்தல் முதலியவற்றையே தனக்கான நைவேத்தியமாகவும் கொண்டிருக்கிறாள். இந்த சன்னதியிலே வழிபடும் அடியவர்களுக்கு திருநீற்று பிரசாதத்தோடு வேப்பந்தளிர்கள் சிலது தரப்படுகிறது. அதை நாள்தோறும் உண்டு வருவதாலே உடலிலே இயல்பிலேயே எதிர்க்கும் சக்தி, உடம்பிலே நோய் தாக்காமல் எதிர்க்கும் சக்தி நமக்குள்ளே அதிகரிக்கக்கூடும். அதேபோல் அன்னையினுடைய திருவடியில் வைத்து வழிபடப்பட்ட எலுமிச்சை பழமும் பிரசாதமாக தரப்படும். அந்த எலுமிச்சம் பழத்தை வீட்டிலே வைத்து அடுத்த முறை சன்னதிக்கு வரும் வரையில் அதை வழிபட வேண்டும் என்றும், அப்படி அடுத்த முறை சன்னதிக்கு வரும்போது மறவாமல் அதை கொண்டு வந்து இங்கேயே சேர்த்துவிட்டு புதிதாக ஒரு பழத்தை பெற்று செல்லுவதையும் அடியார்கள் வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். அன்னையினுடைய திருமேனியை தீண்டி வரக்கூடிய அந்த எலுமிச்சம் பழத்தின் மூலமாக தங்கள் இல்லத்திற்கே அன்னையே எழுந்தருளுவதாக ஒரு பாவனை. அம்பிகை தானே நம் வீட்டிற்கு வந்து பூஜை அறையில் எழுந்தருளிவிட்டால் இனி நாம் எதை பற்றியும் பயப்பட வேண்டியது இல்லை அல்லவா? அதன் காரணமாக அடியார்கள் அன்னையினுடைய திருமேனியிலே ஸ்பரிசிக்கப்பட்ட ஒரு எலுமிச்சம் பழத்தை இந்த ஆலயத்தின் சிறப்பு பிரசாதமாக பெற்று சென்று அதையே வீட்டிலே வைத்து பூஜை அறையில் வைத்து வழிபடுவதை பார்க்க முடிகிறது. இங்கே தரப்படும் எலுமிச்சம் பழத்தை பிழிந்து அதனுடைய சாறை எடுக்காமல் பூஜை அறையில் வைத்திருந்து அதன் பிறகு அதை கொண்டு வந்து மறுபடியும் ஆலயத்தில் சேர்ப்பது இந்த ஆலயத்தின் வழிபாட்டு வழக்கம். பெரிய அளவிலான திருவிழாக்கள் மாதந்தோறும் நடைபெற்றாலும் அதிகமாக அடியார்கள் கலந்து கொள்வது இந்த ஆலயத்தில் வீற்றிருக்கும் உற்சவத் திருமேனியான அம்பிகையை தங்கத்தேரிலே எழுந்தருளச் செய்து புறப்பாடு செய்வதுதான். அதற்கான கட்டணத்தை கட்டினால் நாள்தோறும் மாலை வேளைகளிலே உற்சவத் திருமேனியாக இருக்கும் அம்பிகையை அந்த தேரிலே ஏற்றி வலமாக வருவார்கள். ஆலயத்தினுள்ளே அலங்கரிக்கப்பட்ட அந்த தங்கத்தேரில் ராஜராஜேஸ்வரியாக இந்த அம்பிகை வீற்றிருந்து தேரோடு தான் வரக்கூடிய அடியவர்கள் எல்லோருக்கும் அருளும் பாங்கை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. இந்த நூற்றாண்டில் வாழ்ந்த பிரபலமான கலைஞர்கள், கவிஞர்கள் எல்லாம் தவறாது இந்த ஆலயத்திற்கு வந்து இந்த அம்பிகையை வழிபட்டதாலே கலைத்துறைகளிலே தாங்கள் உயர்ந்த நிலைகளை அடைந்ததை கூற கேட்டிருக்கிறோம். அதன் மூலமாகத்தான் இந்த அன்னையை சாரதாம்பிகையினுடைய வடிவமாக, சரஸ்வதியினுடைய வடிவமாக, ஷியாமளாதேவியின் வடிவமாக அறிகிறோம். ஷியாமளை என்று அறியப்படும் இந்த தத்துவமும் தாமரை மலர் மேலே மலர்ந்த தாமரை போன்ற முகத்தோடு, அந்த முகத்திலும் மலர்ந்த தாமரை கண்களோடு வீற்றிருப்பவள். அதற்கு தகுதியாக இந்த அம்பிகையும் முண்டகக்கண்ணி என்றழைக்கப்படுவதால் இவளை சாரதாம்பிகையினுடைய ஷியாமளாதேவியினுடைய வடிவமாக பார்க்கிறார்கள். கல்வி கேள்விகளிலே சிறந்து விளங்கவும், கற்ற கல்விக்கு தகுதியாக பணியில் அமர்ந்து பெறப்படும் சம்பாத்தியத்தால் தர்மகாரியங்களில் ஈடுபட்டு நல்ல முறையிலே வாழ்வில் முன்னேறவும் முண்டகக்கண்ணி அம்மனுடைய துணையை நாமும் நாடியிருக்கிறோம். இன்றைய தினம் திருமயிலை திருத்தலத்தில் வீற்றிருக்கக்கூடிய முண்டகக்கண்ணி அம்மனுடைய சிறப்புகளை சிந்தித்தோம். நாளை மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.